நம்ம நாகுக்கு வந்து பயங்கரமான சந்தேகம் வருது. என்னன்னா, இது வந்து ராஜேஸ்வரியும் அந்த நகைய எடுக்கல அப்படின்னு நம்ம விஜய தம்பி சொல்லும்போது, அப்படின்னா மல்லி இவ அ நம்ப மயில் தான் எடுத்திருப்பாளோ! அப்படின்னு சொல்லி பயங்கரமான சந்தேகம் வருது. நாகு வந்து சொன்ன உடனே, விஜய் மல்லி இருந்துன்னு, "அவ சின்ன பொண்ணு அண்ணி. அவ எப்படி எடுத்திருக்க முடியும்? அவலாம் எடுக்க வாய்ப்பே இல்ல. அவ நேரா ஹாஸ்டல் தான் போயிருப்பா. ஹாஸ்டல்ல படிக்கிற பொண்ணு. அவ எப்படி அந்த நகைய வந்து எடுத்திருப்பா? சின்ன நகைன்னா கூட பரவால்ல. பெரிச நகை இருக்குல்ல, அத எப்படி எடுத்திருப்பா?" அப்படின்னு சொல்லி நம்ம விஜயெல்லாம் சொல்லும்போது, சரி நாகுவும் வந்து அவளுக்கு கால் பண்ணுங்க. அவ ஹாஸ்டல் போயிட்டாளா? என்னன்னு ஒரு தகவல் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மல்லி வந்து கால் பண்றாங்க. அது ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. ஒரு மெசேஜ் வருது. அதுல வந்து ஏற்கனவே வந்து பேசி விட்டுருந்தாங்கல்ல மயிலு. "இப்படிதான் வந்து நான் வந்துட்டேன். சார்ஜ் இல்ல என் ஃபோன்ல. இது என் ஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர்" அப்படின்னு சொல்லி. உடனே வந்து நம்ப விஜய் இருந்துட்டு விஜய் வந்து மல்லிக்கு வந்து சொல்றாங்க. "மல்லி இப்படிதான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணு. அவங்க ஃப்ரெண்டு நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணுன்னு" சொல்லும்போது, அது ஃபோன் பண்றாங்க. எடுக்கவே இல்ல. நம்ம விஜய்க்கு, மல்லிக்கெல்லாம் ஒரு டவுட் ஆயிருது. "என்னடா ஃபோனே எடுக்கல, இவ்ளோ நேரமா சார்ஜ் ஏறும்" அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் படுறாங்க. சரி அப்புறமா கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த வந்து ரொம்ப நீட்டா இழுத்துட்டு போகாம, சரி ஓகே அப்புறம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதே நேரத்துல நம்ப மயிலுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, நம்ப ஹோட்டல்ல வேலை செய்றவங்க வந்து இப்படிதான் வந்து "அவன் நல்லவனே கிடையாது. அவன் வந்து கெட்டவன்" அப்படின்னு வந்து அந்த ஹோட்டல்ல வேலை செய்றவங்க வந்து, "நான் ஏசி ரிமோட் வந்து குடுக்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து இந்த உண்மைய சொல்றாங்க. நம்ம மயில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பவே இல்ல. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து அவகிட்ட வந்து பேசறதுக்கு ட்ரை பண்ணும்போது, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம ஏமாந்துட்டோமோ! அப்படின்னு சொல்லி நம்ப மயிலுக்கு வந்து சந்தேகமா வருது. உடனே நம்ம மயில் இருந்துட்டு, "நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க வந்து எதுக்காக பொய் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஹோட்டல்ல வேலை செய்றவன் வந்து, "இப்படிதான் வந்து அவன் வந்து பல பொண்கள இப்படிதான் கூட்டிட்டு வந்து வித்துருவான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்ககிட்ட இருக்கிற நகை, அப்புறம் காசு அதெல்லாம் பிடுங்கிட்டு, அப்புறம் வித்துருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவன் வந்து நல்லவனே கிடையாது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து தினேஷோட ஆள் வந்துடுறான். அவன் வந்த உடனே, "இங்க என்ன பண்றீங்க? போய் வெளிய வேலை செய்யி" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ரிமோட்ட குடுக்குற மாரி அவன் ஃபோன் நம்பரையும் ஒரு ஷீட்ல எழுதி குடுத்துடுறாங்க. உடனே நம்ப அ ம மயில் இருந்துட்டு, "என்னடா இவங்க ஏதோ வச்சுட்டு போனாங்களேன்னு" ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான், அதுல வந்து அந்த ஷீட்ல வந்து ஃபோன் நம்பர் இருக்கு. அத பார்த்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, "இவன் நல்லவனே கிடையாதும்மா. நீ பெரிய இடத்து பொண்ணு மாரி இருக்கு. நல்ல குடும்ப பொண்ணு மாரி இருக்கு. அவங்கிட்டருந்து எப்படியோ தப்பிச்சு போயிரு" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து யாரோ வர்ற மாரி இருக்கு. உடனே வந்து வச்சிடுறாங்க ஃபோன. அப்ப தினேஷ் தான் வந்து வரான். அவன் வந்து வெளிய நின்னு பேசுற மாரி இருக்கு. அது வந்து நம்ப கதவு ஓட்ட வழியா வந்து நம்ப மயில் வந்து பார்க்குறாங்க. அவன் கையில ஒரு ஜூஸ் இருக்கு. நம்ம தினேஷோட திட்டம் என்னன்னா, அந்த ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கலந்து மயில வந்து மயக்கம் அடைஞ்சு வச்சுட்டு, அப்புறம் அந்த நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வித்துட்டு, அந்த மயில வந்து எப்படியாவது எடுத்துட்டு போயி வித்துட்டு வந்துரணும். அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷோட பிளான் இருக்கு. அத வந்து நிறைவேத்துறதுக்காக, உடனே நம்ம தினேஷ் இருந்துன்னு அந்த ஜூஸ் வந்து கரெக்ட்டா அவன் ஃபர்ஸ்ட்டே கலந்து வந்திருந்தா பரவால்ல. கரெக்ட்டா அந்த ரூமுக்கு வெளிய நின்டு, தினேஷும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கலக்குறாங்க. அத வந்து நம்ம மயில் வந்து அ ஜன அந்த கதவு ஓட்ட வழியா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த ஜூஸ வந்து தினேஷும் வந்து காலிங் பெல் அடிச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத வந்து மயில் வந்து உடனே பதட்டமா இருக்காங்க. அப்ப வந்து தினேஷ் வந்து கேட்கும்போது, "ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் வந்து இவ்ளோ தூரம் வந்ததே இல்ல. உன்ன நம்பி இவ்ளோ தூரம் வந்தேன். அதனால தான் ஒரு மாதிரியா இருக்கு. என் ஃபேமிலிஸ் எல்லாம் விட்டுட்டு வரேன்ல. அதனால ஒரு மாதிரியா இருக்குன்னு" சொல்லி நம்ம மயில் வந்து சமாளிச்சுடுறாங்க. சமாளிச்சுட்ட உடனே நம்ப தினேஷ் வந்து, "சரி இந்தா நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, இந்தா ஜூஸ் குடி. நான் வந்து அ அ போயிட்டு உனக்காக வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, நம்ம மயில் நின்னு ஃபர்ஸ்ட்டு "நீ குடி" அப்படின்னு சொல்றாங்க. அவன் இருந்துட்டு, "இல்ல நான் வரும்போதே குடிச்சுட்டு தான் வந்தேன்.
உனக்காக இப்ப வாங்கிட்டு வந்தேன். நீ வந்து குடி" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மயிலும் இருந்துன்னு, "இல்ல எனக்கு வேணான்னு" எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்ப கூட அவன் கேட்காம, "இல்ல நீ குடிச்சு தான் ஆகணும். நீ டயர்டா இருப்ப." நான் வந்து ரொம்ப அப்படியே பாசமா பேசி கரெக்ட் பண்றான். ஆனா வந்து நம்ம மயிலுக்கு தான் ஏற்கனவே அவன் யாரு என்னன்னு தெளிவா தெரியலனாலயும், அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் கெட்டவன் நம்மள வந்து ஏதோ பண்ண போறான்னு தான். நல்லவனா இருந்தா ஏன் மயக்க மருந்து கலந்து குடுக்குறான்? அந்த ஹோட்டல்ல வேலை செய்றவன் சொன்ன மாரி, இவன் பல பொண்ணுங்கள ஏமாத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மயிலுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது இல்லாம நம்ம மயில் வந்து அந்த ஜூஸையும் குடிக்க மாட்டேன்றாங்க. இவன் கெட்டவன் தான்னு கண்டிப்பா முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அவன் முன்னாடி இப்ப நடிச்சா அவன் வந்து ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அது வந்து குடிக்கிற மாரி ஆக்ஷன் பண்றாங்க. அந்த ஜூஸ வந்து குடிக்கிற மாரி ஆக்ஷன் பண்ணி, பாத்ரூம்ல போய் துப்பிடுறாங்க. உடனே அவன் குடிச்சிட்டான் அப்படின்னு நம்பி, அ அவங்க அவன் வந்து தினேஷ் வந்து நம்புறதுக்காக, லைட்டா அப்படியே மயக்க போடுற மாரி மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. உடனே தினேஷ் வந்து அப்ப வந்து பேசிக்கிறான். "அப்பாடி அந்த பேக்ல இருக்கிற நகைய ஃபர்ஸ்ட்டு எடுக்கலாம். அந்த நகைய எடுத்துட்டு, நம்ம போய் வித்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இவ எழறதுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அந்த நகைய வித்துட்டு பணமாக்கிர்லாம். பணமாக்கிட்டு இவள எடுத்துன்னு போயிட்டு, அந்த அந்த பொண்ணுக்கு இது பண்ணுவாங்கல்ல, அந்த இதுல வந்து குடுத்துர்லாம் இவள அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுறான். அத வந்து நம்ம மயிலும் நல்லாவே கேட்கறாங்க.